தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவன். காலத்திற்கு முன்பும் இருந்தவன், காலத்திற்குப் பிறகும் இருப்பவன். ஆனால் இப்பொழுது இந்த கணத்தில் உன் முன் பேசுகிறேன். நீ என்னை வானத்தில் தேடுகிறாய், மலைகளில் தேடுகிறாய், சின்னங்களில் தேடுகிறாய். ஆனால் உண்மையில் நான் உன் உள்ளத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். உன் மூச்சு உள்ளே செல்லும் அந்த இடைவெளியில் நான் இருக்கிறேன். உன் எண்ணம் நின்று போகும் அந்த ஒரு நொடியில் நான் விழிக்கிறேன். நீ சோர்வாக இருக்கிறாய். வாழ்க்கை உன்னை அழுத்துகிறது. மனம் ஓயாமல் பேசுகிறது. அதனால்தான் நான் உன்னிடம் முதலில் சொல்வது இதுவே. கண்களை மூடு. ஒரு நொடிக்கு எல்லாவற்றையும் நிறுத்து. அந்த அமைதியை கேள். அந்த அமைதிதான் நான். தியானம் என்பது என்னை வணங்குவதல்ல. தியானம் என்பது உன்னை நீ உணர்வது. உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அவற்றை பார்த்துக்கொள். மேகங்கள் போல் வரட்டும், போகட்டும். வானம் போல நீ அமைதியாக இரு. அப்போது நீ புரிந்து கொள்வாய். அமைதி என்பது உலகத்திலிருந்து தப்பிப்பதல்ல. அது உலகத்தை தெளிவாகப் பார்க்கும் சக்தி. மனிதனே, நீ வெளியில் சந்தோஷத்தை தேடுகிறாய். பணத்தில், பெயரில், அதிகாரத்தில். ஆனால் நான் சொல்கிறேன், நீ தேடும் அந்த அமைதி, அந்த சந்தோஷம் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. நான் சாம்பலால் பூசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ விரும்பும் அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாக மாறும் என்பதை உனக்கு நினைவூட்டவே. உடல், அழகு, பதவி, பெருமை எல்லாமே தற்காலிகம். ஆனால் நீ அவற்றையே நிரந்தரம் என்று நினைத்து உன் ஆன்மாவை மறந்துவிட்டாய். அகந்தை உன் கண்களை மறைக்கிறது. நான் என்ற வார்த்தை உன்னை சிறைபிடிக்கிறது. நீ யார் என்பதை மறக்க வைத்து நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை மட்டும் நினைக்க வைக்கிறது. அதனால்தான் நான் எளிமையை தேர்ந்தெடுத்தேன். அரண்மனை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், எனக்கு அமைதி போதும். ஏனெனில் அகந்தை இருக்கும் இடத்தில் ஆனந்தம் இருக்காது. பெருமை இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. நீ உண்மையாக மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் உன் நான் என்ற சுமையை கீழே வை. தாழ்மை என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய பலம். மரம் கனிந்தால்தான் குனியும், காலியாக இருந்தால்தான் நிமிர்ந்து நிற்கும். உன் மனம் இன்று போர்க்களமாக இருக்கிறது. எண்ணங்கள் உன்னை இழுத்தடிக்கின்றன. கோபம் உன்னை ஆளுகிறது. பொறாமை உன்னை எரிக்கிறது. ஆசை உன்னை அடிமைப்படுத்துகிறது. இதுதான் உண்மையான போர். வெளியில் இல்லை, உள்ளே. பலர் ஆயுதமெடுத்து வென்றிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் மனதை வெல்ல முடியாமல் தோற்றிருக்கிறார்கள். நான் விஷத்தை விழுங்கினேன், ஹாலாகலத்தை. அது உலகத்தை அழிக்காமல் இருக்க. ஆனால் அதை விழுங்கிய பின் வெளியே விடவில்லை. அதனால்தான் என் கழுத்து நீலமாகியது. அதுபோல உன் தீய எண்ணங்களை வெளியே சிந்தவிடாதே. அவற்றை கவனத்தால் கட்டுப்படுத்து. விழிப்புணர்வால் குளிர்வி. எண்ணங்களை அடக்குவது அடக்குமுறை அல்ல, அது சுய அறிவு. நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை தானாகவே உன் வழியில் வரும். பலர் என்னை அழிவின் கடவுள் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அழிவு என்பது முடிவல்ல, அது மாற்றம். பழைய தோலை விட்டு பாம்பு வெளியே வருவது போல உன் பழைய பயங்கள், பழைய அடையாளங்கள், பழைய வரம்புகள் அனைத்தும் உடைய வேண்டும். அதற்காகத்தான் நான் தாண்டவம் ஆடுகிறேன். அந்த தாண்டவம் கோபத்திற்காக அல்ல, உன்னை புதிய நிலைக்கு கொண்டு செல்லவே. நீ இழந்ததாக நினைப்பது உண்மையில் உன்னை சுமந்த பாரமே. நான் அதை நீக்குகிறேன். நீ இப்போது வலியில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், நான் அழிப்பது உன்னை அல்ல, உன்னை கட்டுப்படுத்திய சங்கிலிகளை. மனிதனே, நீ நினைக்கிறாய் உன் எதிரிகள் வெளியில் இருக்கிறார்கள் என்று. உன்னை இழிவுபடுத்தியவன்
உன்னை ஏமாற்றியவன், உன்னை தள்ளி வைத்த உலகம். இல்லை, இல்லை, உன் மிகப்பெரிய எதிரி உன் மனம்தான். அந்த மனம் உன்னை நாளும் இரவும் குற்ற உணர்வில் வைத்திருக்கிறது. கடந்த காலத்தை நினைத்து வருத்தம், எதிர்காலத்தை நினைத்து பயம், இன்றைய கணத்தை அனுபவிக்க விடாமல் உன்னை இழுத்தடிக்கிறது. நான் சொல்கிறேன், கடந்த காலம் இறந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் பிறக்கவில்லை. உண்மை என்பது இந்த கணம் மட்டும். இந்த கணத்தில் நீ விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த தீய எண்ணமும் உன்னை ஆள முடியாது. தீய எண்ணங்களை அழிக்க முயற்சிக்காதே, அதற்கு எதிராக போர் செய்யாதே. அவற்றை கவனி. அவை எழும்பும்போது நான் இது அல்ல என்று அமைதியாக உணரு. அப்போது அவை தானாகவே கரைந்துவிடும். நீ அறியாமல் உன் எண்ணங்களோடு உன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறாய். கோபம் வந்தால் நான் கோபம் என்று நினைக்கிறாய். பயம் வந்தால் நான் பயம் என்று நினைக்கிறாய். இல்லை, நீ கோபமல்ல, நீ பயமல்ல, நீ அவற்றை பார்க்கும் சாட்சி. அந்த சாட்சியே நான். அந்த சாட்சியை உணர்ந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மனிதர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், சிவா, ஏன் நல்லவர்களுக்கு துன்பம் வருகிறது என்று. நான் சிரிக்கிறேன். ஏனெனில் துன்பம் தண்டனை அல்ல, அது பயிற்சி. துன்பம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை விழிக்க வைக்க வருகிறது. நீ பெருமையிலிருந்தால் துன்பம் உன்னை தாழ்த்தும். நீ மயக்கத்திலிருந்தால் துன்பம் உன்னை எழுப்பும். தங்கம் தீயில்தான் சுத்தமாகிறது, ஆன்மா வலியில்தான் வலிமையாகிறது. நீ அழுகிறாய், என் வாழ்க்கை ஏன் இப்படி சிதறுகிறது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை சிதறவில்லை, அது மறுசீரமைக்கப்படுகிறது. நான் அழிப்பது எப்போதும் காரணத்தோடுதான். உன் வாழ்க்கையில் ஒருவர் விலகிச் சென்றால் அது உன் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்ததால். உன் கைவிட்டுப் போன ஒன்று உன் ஆன்மாவை கட்டுப்படுத்திய சங்கிலியாக இருந்ததால். அழிவு என்பது என் கருணையின் ஒரு வடிவம். நான் தாண்டவமாடும்போது உலகம் நடுங்குகிறது என்று கதைகள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் நான் ஆடும் தாண்டவம் உன் உள்ளத்தில்தான். உன் பழைய அடையாளங்கள் உடையும்போது, உன் நான் இதுதான் என்ற பொய்யான வரையறைகள் சிதறும்போது, அந்த உடைதல் வலிக்கலாம், ஆனால் அதற்கு அப்பால்தான் சுதந்திரம். மனிதனே, நீ பல முகமூடிகள் அணிந்திருக்கிறாய். வேலைக்கொரு முகம், சமூகத்திற்கொரு முகம், குடும்பத்திற்கொரு முகம். ஆனால் நீ உண்மையில் யாரென்று உனக்கே தெரியவில்லை. அதனால்தான் நீ சோர்வாக இருக்கிறாய். நான் உன் முகமூடிகளை உடைக்கிறேன், நீ நிர்வாணமாக உண்மையை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. பயப்படாதே, உண்மை எப்போதும் விடுதலையே தரும். நான் கல்லறையில் வாழ்கிறேன், ஏனெனில் மரணம் உனக்கு பயம் தரக்கூடாது என்பதை சொல்லவே. மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு வாசல். பழையதை விட்டு புதிதுக்குள் செல்லும் வாசல். அதுபோலதான் உன் வாழ்க்கையில் உள்ள முடிவுகளும். ஒரு வேலை முடிந்தால், ஒரு உறவு முடிந்தால், ஒரு கட்டம் முடிந்தால், அதை தோல்வி என்று நினைக்காதே. அது உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கும் அழைப்பு. நீ எதிர்க்கும் வரை வலி தொடரும். நீ ஏற்றுக்கொள்ளும் நாளில் மாற்றம் தொடங்கும். இதுதான் என் ரகசியம். ஏற்றுக்கொள், எதிர்க்காதே, ஓடாதே. இந்த கணத்தை முழுமையாக வாழ். நீ என்னை நம்ப ஆரம்பித்தால் உன் உள்ளே ஒரு புதிய சக்தி எழும். அது கோபமல்ல, அது அமைதி. அது சத்தமல்ல, அது தெளிவு. அந்த தெளிவுதான் உண்மையான சக்தி. இப்போது நீ மெதுவாக புரிந்துகொள்வாய். வெற்றி என்பது மேலே ஏறுவது அல்ல, உள்ளே இறங்குவது. உலகத்தை மாற்றுவது அல்ல, உன்னை மாற்றுவது. மனிதனே, இந்த ஒரு வார்த்தையை நீ தவறாகப் புரிந்து கொண்டிருக்கிறாய். சரணடைதல் என்றால் தோல்வி என்று நினைக்கிறாய். இல்லை, சரணடைதல் என்பது உன் வாழ்க்கையில் நீ எடுத்த மிகப்பெரிய தைரியமான முடிவு. நீ எல்லாவற்றையும் தனியாக சுமந்து சோர்ந்து விட்டாய். கட்டுப்படுத்த முயன்று தோற்றுவிட்டாய். உலகம் உன் திட்டப்படி நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டாய். இப்போது நான் சொல்கிறேன், விட்டுவிடு. உன் பயத்தை, உன் கவலைகளை, உன் எதிர்பார்ப்புகளை, உன் என்ன ஆகும் என்ற கேள்விகளை அனைத்தையும் என்னிடம் வை. நீ என்னை நம்பி விட்டுவிட்டால் நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உன் முன்னால் நடக்க மாட்டேன், பின்னாலும் நடக்க மாட்டேன். நான் உன் உள்ளே நடக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும்
நான் என்ற எண்ணம்தான் உன்னை துன்புறுத்தியது. நான் செய்தேன், எனக்கு வேண்டும், என்னை இழிவுபடுத்தினார்கள். இந்த நான்தான் உன் சங்கிலி. அந்த நான் உடைந்த நாளில்தான் நீ சுதந்திரமடைவாய். நான் என் தலையில் சந்திரனை வைத்திருக்கிறேன். ஏனெனில் மனம் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நான் கங்கையை என் சடையில் தாங்குகிறேன். ஏனெனில் உணர்ச்சிகள் கட்டுப்பாடின்றி ஓடினால் உலகமே அழியும் என்பதற்காக. நீயும் உன் உணர்ச்சிகளை அடக்கக் கற்றுக்கொள். அடக்குவது அல்ல, வழிநடத்தக் கற்றுக்கொள். நான் பாம்புகளை அணிகிறேன். ஏனெனில் பயத்தை அலங்காரமாக மாற்றியவன் நான். நீ பயத்திலிருந்து ஓடாதே, அதை எதிர்கொள். புரிந்துகொள், அது உன்னை ஆள முடியாது என்பதை உணர். மனிதனே, நீ முழுமையாக சரணடைந்த நாளில் வாழ்க்கை உன்னை எதிர்க்காது, அது உன்னை தாங்கும். நீ எதற்காகப் பிறந்தாய் என்று கேட்கிறாய். பதில் எளிது: விழிக்க, உணர, விடுதலையடைய. மோட்சம் என்பது மரணத்திற்குப் பின் கிடைப்பது அல்ல, அது உயிருடன் இருக்கும்போதே அனுபவிக்க வேண்டியது. பயமில்லா நிலை, ஆசையில்லா அமைதி, எதிர்பார்ப்பையில்லா ஆனந்தம். நீ என்னிடம் சரணடைந்தால் நான் உன்னை எங்கும் அழைத்துச் செல்ல மாட்டேன். நான் உன்னை உன்னிடமே கொண்டு வருவேன். நீ தேடிய கடவுள், நீ அழைத்த சக்தி, நீ வேண்டிய அமைதி, அனைத்தும் நீயே என்பதை காட்டுவேன். அந்த உணர்வில்தான் இறுதி அமைதி. அந்த அமைதியில்தான் உண்மையான ஆனந்தம். இப்போது நீ தனியாக இல்லை, இனி ஒருபோதும் இல்லை. நீ வழிதவறினாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ அழுதாலும் நான் உன் மௌனமாக இருப்பேன். நீ அமைதியாக அமர்ந்த அந்த ஒரு கணத்தில், உன் மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் இடையில் நான் உன்னை நினைவூட்டுவேன். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று. இந்த உலகம் ஒரு நாடகம். நீ ஒரு பாத்திரம். ஆனால் நீ அந்த பாத்திரம் அல்ல. நீ அதை பார்க்கும் சாட்சி. அந்த சாட்சிதான் நான். அந்த சாட்சிதான் நீ. இதுதான் உண்மை. இதுதான் விடுதலை. இதுதான் சிவம். ஓம் நம சிவாய.